உப்பு கைதான் பார்த்தம்பா. ஐயா வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே, அறிவு கட்டவனே. சட்டாம்பா. அப்பாவா எது போற போக்க பார்த்தா அப்பா அப்பான்னு சொத்துல பங்கு கேப்ப போல் இருக்க நீ. மாடையா ஏண்டா ஏண்டா இப்படி உப்ப போட்டு தொலைவ? எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்பா. ஏண்டா சம்பளம் கேட்கற லட்சணமா இது? ஆமா உனக்குதான் இப்ப சம்பளம் கொடுத்தாச்சு, அப்புறம் 50 கொடு 50 கொடு 50 கொடுன்னா என்ன விலையில இங்க? ஆமா பணத்தை வாங்கி நீ யாருக்கு அனுப்புறனே? என் ஐட்டமாளுக்கு அனுப்பணும். மெட்ராஸ் கீது. வேலைக்கு வரப்ப திருட்டுறையில வந்தேன்னு சொல்றது, இப்ப புதுசா அத்தமா முளைச்சிருக்காள உனக்கு? எங்க ஐட்டம் மட்டும் தானா? மெட்ராஸ்ல எனக்கு சொந்தக்காரங்க சில பேர் கீழாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? கும்பகோணத்துல அர்ஜன் காலனி இல்ல? அர்ஜன் காலனியா? அது பக்கத்துல ஒரு காலனி. அரக்கோணத்துல பகா மொழியாரு, வேலூர்ல அரிமொழியாரு இல்ல? அவங்க நீ நம்ம ஜாதிகாரன்றதுனால தானே செல்லமா உன்னை வச்சிருக்கேன். கும்மாங்குத்து குப்புசாமி மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா நம்ம ஜாதிகாரன் பெரிய பயில்வான். அவனுக்கு என்னடா? பயில்வான் தானே. இப்படிதான் அட்வான்ஸ் கேட்டு தகராறு பண்ணார். வெச்சம்பார் ஒரு நாள். என்னடா? வேப்பம்பூ ரசம். ரசமா? ஆமா 5-6 கப்பு நல்லா இருக்குதுன்னு கப்பு கப்புன்னு ஆச்சாரிய. அவ்வளவுதான். அவரு இத பாருங்க இப்படி இருக்காரு, நான் இப்படி இருந்துட்டேன். நாளைக்கு வேப்பம்பூ ரசம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தனையா இருக்கு, நீயே பணத்தை வேணா எடுத்துக்கல. பரவாயில்ல எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னமே இந்த வீட்டுல மறந்தும் வேப்பம்பூ ரசம்னு பேசுன ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேன், இந்த மாசம் வைக்க மாட்டேன். அப்புறம் வருஷப்போர் பண்ணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வா தேதிய கேக்குற? இது ரசம் சோறு தானே? ஆமா. எனக்கு சோறே வேணாண்டா. யாருல சுந்தரமுள்ள தம்பியா? ஆமாங்க. எப்பதான் ஊர்ல இருந்து வந்த? நேத்து சாயந்தரமுங்க. ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க? போனீன்னா நான் எல்லாரும் விசாரிச்சேன்னு சொல்லு. அடடே வணக்கங்க. சொக்கலிங்கம்மா, நீ எப்பவே நாஸ்திக? நானே நாஸ்திகனா? ஐயையோ, நீங்க இருக்கிற வரைக்கும் சாமி இல்ல சாத்தான் இல்ல சாதி இல்ல சமயம் இல்லன்னு சொல்லிவிட்டு ஊர்ல ஒருத்தர் நடமாட முடியுங்களா? அப்படியே இருந்தாலும் நீங்க நான் சும்மா விடுவீங்களா? இல்ல என்ன மேசாதியில பிறந்துட்டு நெத்தில ஒண்ணுமே இல்லாம இருக்க. என்ன வந்து புத்தி வேணா கம்மியா இருக்கலாம்யா, நெத்தி நிறைவா இருக்க வேணாம். இந்த பாரு, நாம உசுர விட்டாலும் விடலாம், சாதி சமயத்தை மட்டும் விடக்கூடாது. அப்பதான் கீழே இருக்கிற பயலுக்கு நம்மளை கண்டு பயப்படுவான்னு. கோயிலுக்கு போயிட்டு போற இடத்துக்கு போப்போ. ஆமா உன் பொண்ணு செல்வி சௌக்கியமா இருக்காளா? அவளுக்கு என்னங்க, வேலைக்கு 1.5 புடிய உள்ள தள்ளிவிட்டு நல்லா குத்துக்கல்லு மாதிரி கொளுத்து போயிருக்காங்க. கூட ஒரு அற்பனைய போட்டு வைடா, ஏன்னா அவதான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாப்பா சாமி கும்பிடணுங்க, மன்னிக்கணும். பராக் பார்த்துட்டு வந்ததால பக்கத்திலேயே வந்துட்டுனுங்க. பரவாயில்ல, நீ மேல மோதி இருந்தாவே தப்பு இல்ல. இந்த வரு விஷயத்துல மட்டும் ஜாதி ஆச்சாரம் சமயம் இதெல்லாம் ஒரு 10 அடி தள்ளி போட்டிருக்கேன். நான் போயிட்டு வர்றேன். பொம்பளைனா சாமிக்கு சாதியே தெரியாது போல இருக்க. என்ன போது பாக்குறேன்? என்ன விஷயம்? என்ன ஊக்கு பாக்குறேன்? இந்த நார்னா எதையா போத்துறது? கிட்டங்க வந்த உடனே நாடுறது நான் காலைல குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஐயோ உண்மை சொல்லுவனா, அந்த நாட்டம் எனக்கு தெரியாதா? குளத்துல கண்ணாருன்னா நாடுறது என்ன விஷயம் கேட்டேன். அதுக்கு தூரம் எடுக்கணுங்கிறேன். அதுக்கு என்ன எடுத்துட்டா போறது? நீங்க கவலைப்படு. சும்மா அவன் சரி பையன், அவனை போய் நம்ம சொல்றேன். போயிட்டு இருக்கு பாத்துட்டு இருக்க. உங்களுக்கு என்ன இருக்கா? நல்லா இருக்கு போகட்டுமே. எல்லாமே நமக்கு சாஸ்திரனால பெருசு, கம்பல்னால பெருசு. இந்த பயல்கள் எல்லாம் தொட்டா பெரிய பாவம் வந்து சேர்ந்து. ஆபத்துக்கு பாவம் இல்ல, வாங்க. ஐயா அதே சுட்டு போறோம்.
எனக்கு நீச்சல் தெரியாது. துண்டையாவது எடுத்து போடியா. உள்ள துண்டை அந்த பயலுக்கு போட்டுட்டேன்னு வேண்டியாவது அவுத்து போறியா. இன்னைக்கு பார்த்து நான் கோமலுக்கு கேட்டாலும் வந்திருக்கேன். அவுத்து போறியா. ஐயோ நேற்று வெக்கமா சொல்லியா. இருக்கிற இந்த விஷயத்த வெளியே சொன்ன ஜாகிரதை. உன்னை பத்தி ஒரு கூட இருக்கு, நானும் வெளியே சொல்லுவேன். நீ இந்த பஞ்சாயத்துக்கு தலைவன். நேற்று ராத்திரி ஒரு பொம்பளை படுத்து தூங்கி இருக்கிறா. அவ கழுத்துல இருந்து தாலி அறுத்துக்கிட்டு போயிருக்கான். திருட்டு பையன். யாரவே சொன்னீங்க? அதான் அறுத்துக்கிட்டு போற பையன். திருடன்னா அட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே தாலியை கட்டி அவனே அறுப்பானா? அதான் நம்ம ஊரை சுத்தி நம்ம பஞ்சாயத்துக்குள்ள எவனா தப்பு தண்டா பண்ணானா கையக்கால முடக்கி விட தெரியுமில்ல. அது சரிவ. பாவம் ஏழை பாடைங்க தாலியை தான் தங்கத்தலை செய்து போட்டுக்க முடியும். ஏழன்றீரு பாழன்றீரு தங்கம் விலையேறி போச்சுன்றீர. ஏழைங்க தங்கத்துல தாலி பண்ணி போட்டுக்கணும். அப்ப தகரத்துல போட்டுக்கணுமா? ஒரு துண்டு மஞ்சள்ல தாலி பண்ணி போட்டுட்டா போச்சு. அவன் தராதரத்துக்கு தகுந்த முடியும் வாழ வேணாமா? மூஞ்சி மூஞ்சி தராதரன்னு தராச புடிச்சிட்டு நில்லு. எங்க உனக்கு தராதரம் இல்லன்னு தெரிஞ்சுதான் அவன் கொடைய புடிச்சு நிக்கிறான். அடே கல்யாணியா இப்ப துணி சுமக்கிறதே விட்டுட்டியா? தேங்காய் வியாபாரமா? இல்லைங்களா சாமி, ஐயா விட்டு தோப்புல 5 பேர் தேங்காய் திருந்தானோ அவளை அடிச்சு உதச்சி கடிச்சு விட்டு வண்டியை ஓட்டுறதுங்க சாமி கல்யாணி. அடி என் கல்யாணி கண்ணு, எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்க. உன் தோட்டத்தில இருந்து ஒரு வண்டி தேங்காய காப்பாத்தி இருக்க கல்யாணி. அத வாயார வாழ்த்தேன். அந்த கைதிய வாழ்த்ததுக்காக எங்க முதலாளி வாய் வச்சுக்கிறாரு. ஐயா அந்த வாய்க்கு வேற வேலை இல்ல இருக்க. பொய் பேசுறது. இந்த மாதிரி கண்ட கழுதைகளை பாராட்டிதான் நம்ம நாடே கெட்டு போயிருக்கு. நீ வேணா வீட்டுக்கு கூட்டு போய் வாழ்த்து, பழைய பேப்பரை போட்டு தின்னோம். நீ வாயார வாழ்த்தவும் மாட்டேன், பாராட்டவும் மாட்டேன். நானே வாழ்த்துறேன். கல்யாணி கல்யாணி கல்யாணி. என்ன இன்னும் பையனை காங்கல? ஏண்டா போதே, ஒருவேளை ரயில் லேட்டோ? ரயில் வந்துச்சு. உனக்கு எப்படா தெரியும்? அதான் இது ரயில் சட்டமா? அறிவு கட்டவன. பின்ன எங்கடா பையனை காணோம்? இருக்கங்க. ஆமா, பட்டணத்துல இருந்து இப்பதான் வர்றீங்களா? பட்டணத்துல பரிச்சை படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? எடுத்து கட்டிட்டீங்களா? அது எங்க வேலையாச்சு? நீங்களே சொல்லுங்க சாமி. கேட்டு ரொம்ப நாள் ஆமாங்க. ஆமா, பட்டணத்துல என்ன இவ்வளவு மோசமா செலவு பண்றான்? நீளமே போடுறது இல்லைங்களா? சரி, நாளையில நான் போட்டு துவைச்சு தரேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி சரி, கும்பிடுறேன் சாமி. பக்கத்தாப்புல டேஷன்ல எழுந்தர் போல இது. சௌக்கியமா இருக்கியாப்பா? சௌக்கியமா இருக்கும்பா. சின்னையா படிச்சு படிச்சு தரிச்சுட்டாரு. கண்ணு வைக்காத அழுத. ஐயா செத்த இரு, திஷ்டி சுத்திட்டு உள்ள போவோம். கொண்டாடா. ஏன்பா இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை விடலையா? உயிரை விடுவேன், பழச விட மாட்டேன். சாஸ்திரம் பிறண்டு போச்சுன்னா சரித்திரமே பிறண்டு போகும் தம்பி. கொண்டாடா சுத்துற மூதேவி மூதேவி. மோர கண்டிக்கு திஷ்டி வரையா உள்ள குழந்தைய சுத்துவே. ரெடி பண்ண சொன்னேன். பண்ணியா? ஆரஞ்சு என்னாச்சு? ஆரஞ்சு பழம் கணக்கமுள்ள மவன் இல்ல. அது விட்டு அதை கேட்க. ஆரஞ்சு பழம் என்னாச்சு? பீரியா வண்டியில சௌரியமாக சரியா? தவறெல்லாம் போட்டு நான் வந்து சரியா? அந்த ஊர்காட்ட வந்துச்சா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. வாங்க சாமி. நமஸ்காரம். வழியில பொன்னையில பார்த்தேன். என்ன பவியம். மகாபாரதத்துல தர்மரை பார்த்த மாதிரி சொல்றானா? சுத்தமான பையன். பொன்னையே உங்களுக்கு தான் பிறந்தான்னா நிச்சயமா யாருமே நம்ப மாட்டான்.
தப்பா நினைச்சல. உங்களுக்கும் அவனுக்கும் குணாதிசயத்துல வித்தியாசம் இருக்கு. உங்ககிட்ட சத்தம் இருக்கு, அவங்கிட்ட சாத்தம் இருக்கு. சொல்லதான் வந்தீரா? போங்க தம்பி, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன மத்தியா சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேங்க. கோழி சண்டையில எப்படி நடக்குது? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. விவசாயத்தை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. எங்கேயும் போறது இல்லைங்க. தம்பி போய் வேலையை பாருங்க. இதை பாருங்க. வேலைக்காரங்க கிட்ட எப்படி பழகணும்னு ஒரு முறை இருக்கு. நீ இன்னைக்கு முதுகுல தடவைன்னா டக்குன்னு தலையில ஏறி உட்காந்து கொண்டப்பேன். அவங்களும் மனுஷங்க தானப்பா. அதனால தான் நான் வீட்டுக்குள்ள விட்டுருப்பான். இல்லைன்னா மாட்டு கொட்டாயில கட்டிட மாட்டாங்க. அப்பா கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காரு. அதுதான் தப்பு. ஒருத்தனை நெட்டையா படிச்சிருக்காரு, ஒருத்தனை குட்டையா படிச்சிருக்காரு, ஒருத்தனை சிவப்பா படிச்சிருக்காரு, ஒருத்தனை கருப்பா படிச்சிருக்காரு, ஒருத்தனை அழகா படிச்சிருக்காரு, ஒருத்தனை அசிங்கமா படிச்சிருக்காரு. இது எல்லாமே ஆண்டவன் படைக்கிறானே. அப்பா இந்த பார், இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? ஆண்டவனுக்கே தெரியும் மனுஷ ஜாதியில ஒஸ்தி தாழ்வு வரந்தாடா அப்படி படைச்சிருக்காரு. அதெல்லாம் புரியாம பேசாத. இருந்தாலும் பாரு, நாட்டுக்கே ஒரே கட்சி தான் வேணும்ன்றாங்க. வீட்டுக்குள்ள 2 கட்சி இருந்தா எப்படிறாங்க உருப்படுமா? போய் குளிச்சுட்டு பலம் அஞ்சு அப்படி போ. என்கிட்டயே பேசுறியா வர வர? அவன் மேல தப்பு இல்ல. பட்டத்துல படிச்சால போய கண்ட கண்ட பேப்பரை படிச்சு மூளை போய். நீ கவலைப்படாத. உன்ன நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டல. மீசை இல்லையா வளர்த்து முறுக்கிறேன். இந்த பாரு கண்ணியம்மா, எல்லாரும் குடுக்குறியான்னு கேட்பாங்க. எனக்கு அது இஷ்டம் இல்ல. குடுக்கட்டுமா? என்னது முத்தமா? என்ன கல்யாணம் ஆகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ நான் மறந்துடுவேன்னு. நான் ஞாபகப்படுத்துறேங்க. மறந்துடாத. இல்ல, எனக்கு ஆசை வரும் போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு நில்லு நில்லு. இடுப்புல கைய வச்சுக்க. அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான். அப்படி வள, இன்னும் கொஞ்சம் வள. என்னங்க நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா? டான்ஸ் சொல்லி தரீங்களா? இடுப்புல கைய வச்சுக்க. ஐயோ மாயா துணி தூக்கி போடு சீக்கிரம். போட்டுட்டேங்க, போட்டுட்டேன். போட்டியா? இடுப்புல கை வை. அப்படி கொஞ்சம் மேல. நான் என்ன சீக்கா விளம்பரத்துக்கா படம் எடுக்கிறேன். நீங்க தானே நிக்க சொன்னீங்க. சரோஜா தேவி மாதிரி சிரிச்சுக்கிட்டுறேன். அவங்க அதான் நம்ம கொட்டாயில வந்து ஆடினாங்கல்ல, அவங்கள மாதிரிதான். வாங்க வாங்க. ஆமாடியோ எடுத்துட்டேன். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.